வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நம் வசனம் வாசிக்கலாம். நம் ஆவிக்குரிய வசனம் நம்மளுக்கு மன்னாவாக இருக்கிறது, உணவாக இருக்கிறது, பிரெட்டாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மையாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உம்முடைய பொக்கிஷத்தை வானங்களுக்கு மேலாக வைத்துள்ளார் என்று ஆண்டவர் படைத்த வானமும் பூமியும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளோ நன்றாக இருக்கிறது, எவ்வளோ ஆசீர்வாதம். நம்மளை கேன்வாஸ் பண்ண சிலவங்க வருவாங்க, இது நல்ல காலம் கிடையாது, இது கெட்ட காலம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் படைத்த பூமி அன்பு நிறைந்தது, அழகு நிறைந்தது, ஒழுங்கானது, ஒழுக்கமுள்ளது. ஆகவே அதை நாம் அறிந்து கொள்ளலாம். டிசிப்ளின் லைஃப் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒழுக்கமான வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க காரணம் அவர் ஆதியாகமம் 1 நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 1 ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை எல்லாம் படைத்தார். இப்போ படைத்த தேவன் எப்படி செய்தார்? அதாவது வானம் படைக்கப்பட்ட, பூமி எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் கண்களுக்கு நல்லது என்று அவர் கண்டார். இட்ஸ் குட் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் குட். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விழுந்து 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் ஆண்டவர் படைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். பூமியை பற்றி எல்லாம் நல்லது என்று அவர் கண்களுக்கு காட்டினார். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால தான் நம்ம இவ்வாறாக கஷ்டப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் புதிய லோகம், புதிய பூமி படைப்பறப்ப நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். அது ஆண்டவருடைய ஸ்லாக்கியம். நாம் இந்த நாட்கள் இருக்கும் பொழுது கொஞ்சமாவது ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியமே மருந்து. ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம வேலை பண்ணி கொண்டிருந்தாலும் ஊழியம் செய்யலாம். ஐக்கியப்பட வேண்டும். தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் ஐக்கியப்பட வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் என்ன செய்யணும்? சாட்சியம் சொல்லணும். அதுவும் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் சாட்சியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவ்வாறாக சொல்லும் பொழுது கர்த்தர் மேன்மை அடைகிறார். அவர் மேன்மேலும் நம்மை பாராட்டுகிறார். எங்களுடைய ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தா, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளோ மேன்மையாக உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். நாம் வானம் போல் செழித்தோங்க வேண்டும். நாம் வானம் போல் வர வேண்டும். வானத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய படைப்பு. பூமியை பார்க்கும்போது மனுஷர்களை படைக்கிறார். எல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. இந்த படைப்பெல்லாம் அழகானது, ஒழுங்கானது. ஒழுங்காய் நாம் வாழ்வோமாக.